பொது உடைமை கல்வி கொள்கையில் ஈர்க்கப்பட்டு இறுதி மூச்சு வரை கொள்கை மாறாமல் லட்சியத்தோடு வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவர். என்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பார். எங்க மருத்துவரையா அவர்கள் மீது அதிக மரியாதை கொண்டவர். என்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பார். படிக்கிற காலம் தொட்டு லட்சியத்தோடு வாழ்ந்து மறைந்த தலைவர். போற்றுதலுக்கும் எளிமைக்கும் சின்னமான திகழ்ந்த பெரியவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு எங்கள் மருத்துவரையா அவர்கள் சார்பில், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியவர் நல்லக்கண்ணு அவர்களை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். தன்னுடைய மாணவ பருவ காலந்தொட்டு பொது உடைமை கல்வி கொள்கையில் ஈர்க்கப்பட்டு இறுதி மூச்சு வரை கொள்கை மாறாமல் லட்சியத்தோடு வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவர். அவர் மாணவ பருவத்திலேயே பொது உடைமை தத்துவத்தில் தன்னை இணைத்து கொண்டவர். அதோடு எல்லோரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர். யாரும் அவரை வெறுக்க மாட்டாங்க. ஏழை எளிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு தலைமையேற்று பல போராட்டங்களை நடத்தி வெற்றி கண்டவர். என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பார். எங்கள் மருத்துவரையா அவர்கள் மீது அதிக மரியாதை கொண்டவர். என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார். எளிமைன்னா அவர் தான், உண்மைன்னா அவர் தான், நேர்மைன்னா அவர் தான். அவ்வளோ எல்லோருக்கும் பொது வாழ்க்கையில் எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒரு முன்னோடியான தலைவர் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். ஒரு முறை காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நண்பர் ஒருவர் பேசினார். அவர் பேசும் பொழுது தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் எளிமையாக வாழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொன்னார். அப்போ உடனே அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் குறுக்கிட்டு, நானும் காமராஜர் ஆட்சியை தான் கொடுக்குறேன், ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் எளிமையாக வாழ்ந்தவர். இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் நல்லக்கண்ணு, அப்புறம் நண்பர் ஜி.கே. மணின்னு சொன்னார். என்னை பற்றி சொல்கிறதுக்காக இல்லை, பெரியவர் நல்லக்கண்ணு அவர்கள் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார் என்பதற்கு கலைஞர்லேருந்து எங்கள் மருத்துவரையாவிலேருந்து எல்லா புரட்சி தலைவர்லேருந்து எல்லா தலைவர்களும், எந்த கட்சி தலைவர்களும் அவரை ஏற்காத மறுக்காத தலைவர்களே இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு எளிமையாக வாழ்ந்த மறைந்த தலைவர். 101 வயது. நீங்கள் நினச்சி பாருங்க, பொது வாழ்க்கையில் அவ்வளோ காலம் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி நீண்ட காலம் வாழ்ந்து மறைந்த, எளிமையாக வாழ்ந்த, கொள்கையோடு வாழ்ந்த, இன்று லட்சியம் தமிழ்நாட்டிற்கு பேர் இழப்பாக அமைந்திருக்கிறது. அவர் மறைவு என்பது லட்சியத்திற்கு பெரிய இழப்பு. தமிழ்நாடு இழப்பை கண்டிருக்கிறது, லட்சியத்தை இழந்திருக்கிறது என்பதுதான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஆகவே பெரியவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களின் மறைவுக்கு எங்கள் மருத்துவரையா அவர்கள் சார்பில், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினர்கள், உறவினர்கள் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் அத்தனை பேருக்கும் அனுதாபத்தையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.